தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அங்கேயே படிக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அதெல்லாம் தாண்டி காரு, வீடு, பங்களான்னு இதெல்லாம் வாங்கி நல்லா ஜாலியாக ஜாம்னு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவுமே சொல்லலாம். அந்த கனவெல்லாம் சாத்தியமாகுமா? அதுல என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை பத்தியெல்லாம் விளக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கேடி சொலிசிட்டர்ஸோட நிறுவன இயக்குனர் மிஸ்டர் கோமதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேடி சொலிசிட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுல என்னென்ன சேவைகள் எல்லாம் மக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீகல் சிஸ்டம் நீங்கள் ஒரு லீகல் அட்வைஸ் எடுக்கணும், உங்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு சொலிசிட்டரை நாடணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பராக படித்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு சொலிசிட்டராக இருக்கணும். அவர் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி மாதிரி க்ரியேட் பண்ணி அவருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்குன்னு, இப்போது இதுதான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு இப்போ இமிக்ரேஷன் வரும், ப்ராப்பர்ட்டி வரும், ஃபேமிலி வரும், லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்தந்த துறையில் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டி இருந்தால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் க்ரியேட் பண்ணி இந்தந்த ஏரியாவுக்கு நான் லீகல் அட்வைஸ் கொடுப்பேன்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயும் உங்கள் ஆஃபீஸ் போர்ட்லேயும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மக்களை தான் நீங்கள் சூஸ் பண்ணி லீகல் அட்வைஸுக்கு போகணும். ஸோ இப்போ எங்கள் ஆர்கனைசேஷன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூகேல தமிழ் மக்களுக்கு தான் நிறைய பேருக்கு நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 areas ஆஃப் லா அட்வைஸ் கொடுக்குறோம்: ப்ராப்பர்ட்டி, இமிக்ரேஷன், ஃபேமிலி அண்ட் லிட்டிகேஷன். ஓகே, நீங்கள் எதுக்காக சார் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது இது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசில் நம்ம ஒரு 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 வேலை பார்க்க போகிறோம், பண்ண போகிறோம். நான் முதல்ல லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போயிட்டு இப்போ எங்களுக்கு முதல்ல விசாவை ரெடி பண்ணணும், அதுக்கான பேப்பர் ஒர்க் பண்ணணும், அப்போ ஒரு அப்ளிகேஷனை போடணும். அப்போ நான் ஒரு லாயர்கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த லாயரை பார்த்துட்டு வெயிட் பண்ணும்போது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறது, நமக்கு எப்படியாவது நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடாதா, நமக்கு இங்கே எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடாதா. ஸோ அவரை பார்த்து நோக்கி இப்போ எல்லாருமே என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, நம்ம கேஸ் ஓகே ஆயிருமா, வின் பண்ணிடுமான்னு சொல்லும் போது அவர் ஒரு கடவுள் மாதிரி பார்க்கலானே எனக்கு அந்த வைப் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் எழுந்து வந்தார். எல்லோரும் அவர் ரூம்லேருந்து வெளில வந்தோன்னே எல்லோரும் எழுந்து வந்து அவருக்கு சார் என்ன சார் பண்ணிடலாம் சார், ப்ளீஸ் சார் அப்படி அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு வைப் நான் என்ன சொல்கிறது, ஒரு 21 வயசில் அப்படி போய் உட்காந்துருக்கும் போது நல்லா இருக்குது, எவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக. ப்ளஸ் அவர் ஒரு சேவை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு பணம் வேணும் தான். பட் இருந்தாலும் நம்ம பிடிச்ச தொழிலே நமக்கு பணம் கொடுக்குது. அதே மாதிரி மக்கள் நிறைய பேர் அதை ரொம்ப அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, வேல்யூ பண்ணும் போது நம்ம இது ஏன் படிக்கக்கூடாதுன்ற ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தோணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி, ஒரு வெரி லாங் ஜேர்னி. தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்.